Hello students, welcome to my channel. என்ன பார்க்கறோம் 11th accountancyல chapter 8 illustration 6 பார்க்கறோம். From the following information prepare bank reconciliation statement as on 31st December 2017 to find out the balance as per bank statement. என்ன கொடுத்திருக்காங்கன்னா balance as per bank statement கொடுத்திருக்காங்க. இப்போ bank statement கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன இது ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படினா பாருங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபேவரபிள் பேலன்ஸா கொடுத்தா கிரெடிட் பேலன்ஸ் அதாவது ஒரிஜினல் மெத்தட் இல்லாமல் ஆப்போசிட் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஓகேவா நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஓவர் டிராஃப்ட் கிடையாது ஃபேவரபிள் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபேவரபிள் பேலன்ஸ் வெறும் பேலன்ஸ் அப்படின்னாலே ஃபேவரபிள் பேலன்ஸ் தான் இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா ஆப்போசிட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அதாவது ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் லெஸ் பண்ணுவோம் லெஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணுவோம் அதுதான் ஆப்போசிட் மெத்தட் இப்போது என்ன போடுறீங்க ஹெட்டிங் எழுதிங்க பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் as on 31st December 2017 பர்டிகுலர் ருபீஸ் என்னங்க ஃபஸ்ட்டு பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேங்க்கில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 இருக்குது இதில் தான் எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் லெஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் check deposited on 28th December 2017 நம்ம போகிறது 31st December 28th December என்ன பண்ணிட்டாங்க செக்கை வந்து டெபாசிட் பண்ணிட்டாங்க பேங்க்கில் ஆனால் பட் நாட் எட் கிரெடிட் ஆகாமல் இருக்குது ஓகேவா எவ்வளோ இருக்குது 2000 இருக்குது இது நம்ம ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து லெஸ் பண்ணுவோம் ஓகே கிரெடிட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து லெஸ் பண்ணுவோம் இப்போ ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க ஆடில் check deposited but not yet credited 2000 next check issued for 10000 on 28 December 2017 check வந்து 10000க்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க எப்போனா 28th December இஷ்யூ பண்ணிட்டாங்க பட் நாட் எட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட் கேஷ் புக்கில் வந்து அது ப்ரெசென்ட் ஆகவே இல்லை ஓகேவா இது என்ன பண்ணுவோம் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணுவோம் ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் இப்போ ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸில் லெஸ்ஸில் எழுதிங்க செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட் எவ்வளவு 3000 next interest on debentures directly collected by the bank not recorded in cash book அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ் நம்ம ஷேர் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா டிவிடெண்ட்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் வந்து எவ்வளோ பண்ணிட்டாங்க பேங்க் வந்து டைரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் கேஷ் புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஓகேவா நல்லா பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் டைரக்ட்லி கலெக்டட் பை த பேங்க் நாட் ரெக்கார்டட் இன் கேஷ் புக் இது ஒரிஜினல் மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா ஆட் பண்ணுவோம் இது ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் அப்போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் டைரக்ட்லி கலெக்டட் பை த பேங்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்க கலெக்டட் பை த பேங்க் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக்கில் என்டர் ஆகாமல் இருக்கிறது 4000 அதை அப்படியே என்டர் பண்ணிடணும் லெஸ்ஸில் நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் பில்டிங் டைரக்ட்லி பெய்ட் பை த பேங்க் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து என்ன பண்ணிடுறோம் பேங்க்கில் பே பண்ணுறோம் இது வந்து ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் லெஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் புரியுதா அதை இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால ஆட் பண்ண போகிறோம் அப்போ ஆட் ஐட்டம்னா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் பில்டிங் டைரக்ட்லி பெய்ட் பை பேங்க் ஒரு 1000 நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ராங்லி கிரெடிட்டட் பை பேங்க் அதாவது அமௌண்ட் வந்து பேங்க்கில் ராங்காக நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம் இதே ஒரிஜினல் மெத்தடாக இருந்தால் ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம் இது ஆப்போசிட் மெத்தட் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்போ லெஸ்ஸில் அமௌண்ட் ராங்லி கிரெடிட்டட் பை பேங்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 500 இப்போ என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் நம்ம என்டர் பண்ணியாச்சு ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணணும் லெஸ் பண்ண வேண்டியதை லெஸ் பண்ணணும் இப்போ இந்த பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது 6000 ஆட் பண்ணுற ஐட்டம் வந்து 2000 + 1000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3000 வரும் 6000 + 3000 9000 லெஸ் ஐட்டம் என்னென்ன இருக்குன்னா 3000 4500 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7500 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 1500 இதுதான் நமக்கு என்னது பேலன்ஸ் as per கேஷ் புக் ஓகேவா சம் புரியும்னு நினைக்கிறேன் புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்